ஹாய்ங்க. நம்ம பெருந்துறையில இருக்க சென்னிமலை முருகன் கோவில் தான். அ செவ்வாய்க்கிழமை சென்னிமலை முருகர் கோவில் போயிருந்தேன். சூப்பரா இருந்தது. கூட்டம் இருந்ததுங்க. இப்போலாம் வண்டி அலோவ் பண்றதில்ல. ரோட்ல கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கங்காட்டி எல்லாரும் ஸ்டெப்ல இல்லைன்னா பஸ்ஸில தான் மோஸ்ட்லி போறாங்க. டூ வீலர் மேல அலோவ்டு இல்ல. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரோடு ரெடி ஆகுற வரையும் டூ வீலர் மேல அலோவ்டு இல்லைங்க. நம்ம போயிட்டு உள்ள லைன்ல நின்னு சாமிய தரிசனம் பண்ணிட்டு, கூட்டம் ஒரு அளவுக்கு தாங்க இருந்தது. சாமிய போய் தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்தாச்சு. வெளிய வந்தோனே கோபுர தரிசனம் பார்த்தாச்சு. கீழ வந்து பார்த்துருந்தீங்கன்னா, தேர் இருக்குல்லங்க. சென்னிமலை தேரு ரொம்ப ஃபேமஸானது. சென்னிமலை அந்த வைகாசி விசாகத்தப்போ இந்த தேர்லாம் இழுப்பாங்க. ஸோ இந்த தேரு நெல ம் எப்படி சொல்றதுங்க? இது பூஜைக்காக அன்னைக்கு வச்சிருந்தாங்க. நானும் போயிட்டு தேரெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு சாமி நல்லா வேண்டிட்டு வந்துட்டேன். எங்களுக்கும் நீங்க தான்ப்பா துணை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்தாச்சு. தேர் அவ்வளோ ஒரு அருமையா இருந்தது. ஸோ மேலே போயிட்டு பிரகாரம்லாம் சுற்றி வந்துட்டு அந்த போர்டில் வந்து நீங்கள் முருகர் கோயில் போனீங்கன்னா தெரியும். அந்த இதுலேயே திருப்புகழ், அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு சம்மந்தமான இதை படிக்கிறது எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போனோன்னே தான் விழிக்குத் துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்தனின் வலிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயிருமுமே அப்படின்னு படிச்சுட்டே நான் போவேன். அது அந்த திருப்புகழ் சொல்லும்போதே நமக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வைப் எல்லாம் வரும். அது எல்லாமே அப்படியே எடுத்துட்டு நம்ம முருகர்கிட்ட போகிறப்ப அவருக்கு அப்படியே அந்த தீபாராதனை காட்டும்போது கண்ணிலிருந்து வர அந்த கண்ணீருக்கு அளவே இருக்காது. அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஃபுல்லாகவே வெயில் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி தான் அந்த மாதிரி ஓடு இதெல்லாமே போட்டிருந்தாங்க. நான் அப்படியே ஃபுல்லாகவே பொறுமையாக நிதானமாக முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த இடத்த அழகாக சுற்றி பார்த்துட்டு எல்லா சாமிகளுமே இருக்குங்க. மோஸ்ட்லி பைரவர், அதுக்கப்புறம் ஆ ஏ இது சிவன் எப்படி அண்ணாமலையார், சிவன் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர், சண்டீஸ்வரி, அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், அப்புறமேலு ராகு, கேது, நிறையா சாமிகள் ஒரு ஒரு இதுலேயும் ஒவ்வொரு இது இருக்கும். இது வந்து துர்க்கை அம்மனுக்கு நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போனோம்னா ஃபுல்லுமே அந்த ட்ரே வச்சுருப்பாங்க. அதில் போய் நம்ம நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். இது சண்டிகேஸ்வரர். நம்ம போயிட்டு சாமி கோவிலில் போய் கை தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தட்டக்கூடாது அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா அங்கே 2 சாமிங்க இருப்பாங்க. ஸோ நம்ம எனக்கு கொஞ்சம் ஸ்டெப் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். நம்ம மேலே போகிறோம், ஸ்டெப்பில் ஏறி போகும்போது தான் அங்கே நிறையா குட்டி குட்டி மங்கீஸ்லாம் இருக்கும். அந்த சைடு ஃபுல்லுமே கொஞ்சம் கவனமாக தாங்க போகணும். ஒருத்தங்களோட மொபைலை ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ஓடிருச்சு, மரத்தில் ஏறிடுச்சு. நம்ம வீடியோ எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். சும்மா அசால்ட்டாக ஏனோ தானோ அப்படின்ட்டு இருந்தோம். ஃபோனை பிடுங்கிட்டு ஓடிருங்க. சென்னிமலை போகிறதே மோஸ்ட்லி எனக்கு இடம் வேணும், வீடு வேணும் அப்படிங்கிறதுக்கு தான். அது எல்லாமே அந்த வேண்டுதலுக்காக வச்சுருக்குறாங்க பாருங்கள். அவ்வளோ வேண்டுதல் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நடக்கும்னு நம்ம நம்பி அந்த இடத்துல நம்ம நிற்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அது ஃபுல்லுமே நானும் எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு இது மாதிரி எனக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். முருகரோட அருளால் நம்பிக்கை இருக்குது. நம்மளோட நம்பிக்கை என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. அதுக்கான எஃபெக்ட் போடுவோம், அதுக்கான உழைப்பு போடுவோம். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம்னு நம்ம நம்புவோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அங்கெல்லாம் குட்டி குட்டி மங்கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ குட்டி குட்டியாக அங்கே பாருங்கள். அது அவ்வளோ சின்ன மங்கி, அது அப்படியே ஏறி அப்படியே அழகாக இறங்கி ஓடுதுங்க. மங்கி கிட்ட இருக்கிறது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ அவங்க அம்மாவை பிடிச்சிட்டே இருக்குமாமா. சப்போஸ் கை விட்டுருச்சுன்னா திருப்பி அது சேர்த்தாதாம்மா. அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரிங்க, கை ஒரு வாட்டி அவங்க அம்மாட்ட இருந்து கை விட்டுட்டா திருப்பி அது சேர்த்திக்காதாம்மா. அந்த மங்கி வந்து அதுவே தான் இனி இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகிறப்ப வாட்ச் பண்ணுவேன். ஒன்னொன்னையும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா அழகாக தெரியும் அந்த கோபுரம். ஸோ எல்லாம் வியூ எல்லாம் வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு மாதிரி அப்பா எப்படா ஏறுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மேலே ஏறி போயிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னொன்று இந்த சித்தர் குகைன்னு ஒன்று இருக்கும். மேலே போயிட்டிங்கன்னா அந்த பின்னாக்கு சித்தர் குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப ஹைட்டுங்க. என்னால் ஏற முடியாது அப்படின்ட்டு நான் வரல அப்படின்ட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறணும். எனக்கு ஏற முடியல, அப்படியே மூச்சு வாங்குச்சு.
சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டேங்க. அதுக்கு மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி உட்காண்ட்ருக்காருன்னு நம்மளையே வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இங்கே ஒரு பூ இருந்துச்சுங்க. அது என்ன மரம்லாம் தெரியல. ஆனால் அந்த மரம் ஃபுல்லாக பூதாங்க. அப்படி ஒரு அழகு. அப்படியே நம்ம அந்த எப்படிங்க சொல்கிறது, வெளிநாட்டிலலாம் அந்த மரம் ஃபுல்லாகவே பூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளாசம்ஸ் என்னமோ சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து நம்ம உற்சவரமூர்த்திக்கு அலங்காரம் நடந்துட்டு இருந்தது. இங்கே நம்ம நவகிரகங்கள், அதுக்கப்புறம் சந்திர பகவான், சூரிய பகவான் தனித்தனியாக இருக்கும். பைரவர் இருப்பார். எல்லாரையும் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து இந்த மண்டபத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு முருகரோட திருப்புகழோ வேல்மாறலோ உங்களுக்கு என்ன முருகரை பற்றி தெரியுமோ அதை படிச்சுட்டு அதை பாடிட்டு மனசார கும்பிட்டுட்டு நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் இங்கே அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நம்மளும் தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு